ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கஜடா ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சர்க்கரை 5 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச பவுடரோட ஒரு முட்டை சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு முட்டை சேர்த்து சர்க்கரையோடு அரைச்சிங்கன்னா சர்க்கரை சீக்கிரம் அரைப்படாது. அடுத்து ஒரு பவுலில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். 2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் ரவை, அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை, முட்டை இதெல்லாம் கலந்து விடுங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் உப்பு, இது எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சு பாருங்கள். வேணும்னா தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ கையில் ஒட்டுறது மாதிரி தான் இருக்கும் மாவு. இப்போ 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வைக்கும் போது ரவையில் தண்ணி உறிஞ்சிரும். அப்போ நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சு உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போடுங்க. 2 பக்கமும் திருப்பி போடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க, இல்லைனா வெளியே கருகிரும், உள்ளே வேகாது. இப்போ டீ கடை கஜடா ரெடி. நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா மைதா மாவில் செஞ்சுக்கோங்க. டீ கடை டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா மைதா மாவில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.